ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பிளிட் ஏசியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிஷன் எப்படி பார்க்க போகிறோம். நான் 6 பிராண்ட் இதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஐஎஸ்இஇஆர், அதாவது இந்த இந்தியன் சீசனல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல என்ன ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏசி வாங்க போகிறீங்களோ அந்த ஏசியோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ லெவல் இவ்வளோ இருக்கணும். ஸோ டிஸ்பிளேல இருக்கிறத கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பேரிஷன் வீடியோ பண்ணுறதுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் டைக்கின், ப்ளூ ஸ்டார், எல்ஜி அண்ட் ஹிட்டாச்சி, வோல்டாஸ், பேனசோனிக் இந்த 6 பிராண்டோட 3 ஸ்டார் ஏசியில் 110, 1.5 டன் அண்ட் 2 டன் கம்பேரிஷன் பண்ணியிருக்கிறேன். ஷோராக சொல்கிறேன், இந்த கம்பேரிஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் கைடன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் ப்ரைஸ் இன்க்ளூடிங் கம்பேரிஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசியோட கம்பேரிஷன். ஸோ என்ன பிராண்டுக்கலாம்னா டைக்கின், ப்ளூ ஸ்டார் அண்ட் எல்ஜி. சரிங்களா? மாடல் நம்பர் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் என்ன டன்னேஜுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ டைக்கின்லேயும் ப்ளூ ஸ்டார்லேயும் 1 டன் ரவுண்டாக கிடைக்குது. ஆனால் எல்ஜியில் 0.93 டன் தான் கிடைக்குது. கூலிங் கெப்பாசிட்டி 3517 வாட்ஸ் இருந்ததுன்னா 1 டன். சரிங்களா? ஸோ அது எல்ஜியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ளூ ஸ்டார்லேயே கொஞ்சம் கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு டைக்கின். ஸோ மூணுமே 3 ஸ்டார் ஏசி தான், சிங்கிள் ஃபேஸாக ரன் ஆகுது. பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் கம்மியாக இருக்குது. ஸோ இது இண்டோரோட பவர் கன்சப்ஷன். சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேட்டட் ஐஎஸ்இஇஆர் வேல்யூ வந்து டைக்கில் அதிகமாக இருக்குது. அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ டைக்கில் அதிகமாக இருக்குது, ப்ளூ ஸ்டாரில் கம்மியாக இருக்குது, எல்ஜியில் அதை விட கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஏர் ஃப்ளோ ரேட்னு பார்க்குறப்ப டைக்கினோட ப்ளூ ஸ்டார் தான் அதிகமாக இருக்குது. சவுண்ட் ப்ரெஷர்னு பார்க்குறப்ப ப்ளூ ஸ்டார் அதிகமாக இருக்குது. ஸோ டைக்கின் கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாகவே ரன் ஆகுது. ஸோ கூலிங் கெப்பாசிட்டி, அவுடோர் கூலிங்கோட நார்ம்ஸ் அது எல்லாமே சேம் தான் எல்லாத்துக்குமே. கம்ப்ரஸர் டைப் பார்க்குறப்ப டைக்கின்ல ஸ்ப்ரிங் கம்ப்ரஸரும், ப்ளூ ஸ்டாரில் இன்வெர்டர் ரோட்டர் கம்ப்ரஸரும் வச்சுருக்காங்க. அப்புறம் எல்ஜியில் டியூவல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ரஸர் வாரண்டின்னு பார்க்குறப்ப எல்லா பிராண்டுக்குமே 10 இயர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துறாங்க. அண்ட் பிசிபி போர்ட் வாரண்டி வந்து எல்லா பிராண்டுக்குமே 5 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஸோ காப்பர் காயில் வந்து 3 பிராண்ட்லையுமே 3 மீட்டர்ஸ் வந்து இன்க்ளூடாக உங்களோட ஏசி வர்றப்பயே கூட வந்துடும். சரிங்களா? ஸோ டைமென்ஷன்ஸ் பார்க்குறப்ப ப்ளூ ஸ்டாரோட டைமென்ஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எவ்ரிஜின் பார்த்தீங்கன்னா 3 பிராண்டுக்குமே சேம் தான். ஸோ ஆப்ரேட்டிங் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் தான் அதிகமாக இருக்குது. ப்ளூ ஸ்டார் இந்தியன் மேக். சரிங்களா? ஸோ அது 58 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரன் ஆகும். டைக்கின்ல 52 டிகிரி செல்சியஸ் தான் ரன் ஆகும். ஸோ எல்ஜியை பொறுத்த வரைக்கும் அதோட டீட்டெயில் வந்து அவங்களோட வெப்சைட்லேயும் சரி ப்ராப்பராக கொடுக்கல, கேட்லாக்ஸுமே அவங்களோட வெப்சைட்டில் அவங்க இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் இந்த 3 பிராண்டோட கம்பேரிசன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப டைக்கின் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ளூ ஸ்டார் அண்ட் டைக்கின். ஸோ இது ரெண்டில் நீங்கள் எதனா போய்க்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, எல்ஜியோட டீலர் தான் உங்களோட ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, சர்வீஸ் வந்து எல்ஜி தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 3 பிராண்ட் கம்பேரிஷனில் நீங்கள் தாராளமாக எல்ஜி போய்க்கோங்க. சர்வீஸ் டெக்னீஷியன் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த பிராண்டே சூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் மாறுவாங்க அண்ட் டீலர்ஷிப் மாறும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 பிராண்டு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிஷனில் 1 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசியோட ஹிட்டாச்சி, வோல்டாஸ், பேனசோனிக் இந்த 3 பிராண்டை கம்பேரிஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ மூணுமே சேம் டன்னேஜ் தான். ஹிட்டாச்சி தான் கொஞ்சம் அதிகமான கூலிங் கெப்பாசிட்டி இருக்குது, 3 ஸ்டார் ரேட்டிங் தான், சிங்கிள் ஃபேஸ் மிஷின் தான். பவர் கன்சப்ஷன் பார்க்குறப்ப ஹிட்டாச்சி தான் ரொம்ப கம்மியாகவே எடுக்கு. அப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து பேனசோனிக்கில் தான் அதிகமாக இருக்குது. ஏர் ஃப்ளோ ரேட்டுன்னு பார்க்குறப்ப ஹிட்டாச்சி அதிகமாக இருக்குது. சவுண்ட் ப்ரெஷர் வந்து ஹிட்டாச்சி தான் ரொம்ப கம்மியான சவுண்டில் ரன் ஆகுது. ஸோ அவுடோர் கூலிங் கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே சேம் தான் இருக்குது. ஸோ கம்ப்ரஷன் பார்க்குறப்ப ட்ராபிக்கல் ரோட்டரி கம்ப்ரஸர் ஹிட்டாச்சிலையும், ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி ரோட்டரி பிஎல்டிசி மோட்டார் வந்து வோல்டாஸ்லையும், ஆட்டோ கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி கம்ப்ரஸர் வந்து பேனசோனிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கம்ப்ரஸருக்குமே 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது அண்ட் பிசிபி போர்டுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. 3 பிராண்ட்லையுமே. ஸோ 3 மீட்டர் காப்பர் காயிலும் உங்கள் பேக்கேஜோடய வந்துடும். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏசி வாங்கிட்டு உங்கள் வீட்டில் மாட்ட முடியாமல் போயிடாமல் ஸோ முன்னாடியே செக் பண்ணிவிட்டு சைஸ்லாம் ஓகேயா இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசி ஆர்டர் கொடுங்க. ரெஃப்ரிஜரேஷன் பார்த்தீங்கன்னா R32 தான். ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப வோல்டாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் தென் ஹிட்டாச்சி அண்ட் தென் பேனசோனிக். சரிங்களா? உங்கள் ஏரியாவில் ஈஸி சர்வீஸ் எந்த பிராண்டு கிடைக்குதோ அந்த பிராண்டை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 1.5 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி கம்பேரிஷன். ஸோ என்னென்ன பிராண்டுக்கலாம்னா டைக்கின், ப்ளூ ஸ்டார், எல்ஜிக்கு தான் சேம். அதோட மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ டன்னேஜ் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. மூணுமே 3 ஸ்டார் ஏசி தான், சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை தான் எடுக்குது. பவர் கன்சப்ஷன் பார்க்குறப்ப ப்ளூ ஸ்டாரோடது கம்மியாக இருக்குது. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ டைக்கினில் தான் அதிகமாக இருக்குது. ஏர் ஃப்ளோ ரேட்னு பார்க்குறப்ப அதுவும் டைக்கினில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாய்ஸ் லெவல் டைக்கின் தான் லோ நாய்ஸில் ரன் ஆகுது. கூலிங் கெப்பாசிட்டி கம்பெனி நாம்ஸ் வந்து ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்குது. ஸோ கம்பர்ஷன் டைப்னு பார்க்குறப்ப சேம்
1 டன்னில் யூஸ் பண்ண அதே கம்ப்ரஸர் தான் ஸ்விங் கம்ப்ரஸர் டைக்கின்லையும் ப்ளூ ஸ்டாரில் இன்வெர்டர் ரோட்டரி கம்ப்ரஸரையும் ஸோ எல்ஜியில் டியூவல் ரோட்டரி இன்வெர்டர் கம்ப்ரஸரையும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா கம்ப்ரஸருக்குமே 10 இயர் வாரண்டி அண்ட் பிசிபி போர்டுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ காப்பர் காயில் பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே 3 மீட்டர்ஸ் தான் வரும். ஸோ டைமென்ஷன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் மாட்ட முடியுமாங்கிறத. அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து R32 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டிங் அவுட்டோர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப டைக்கின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பட்ஜெட் பார்த்துக்கோங்க, உங்கள் ஏரியாவில் டீலர்ஷிப் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது 1.5 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி கம்பேரிஷன். என்ன பிராண்டுக்கலாம்னா ஹிட்டாச்சி, வோல்டாஸ், பேனாசோனிக். ஸோ மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ ஹிட்டாச்சி தான் 1.5 டன் ஃபுல்லாக இருக்குது. வோல்டாஸும் பேனாசோனிக்கும் 1.4 டன் தான் இருக்குது. ஸோ உங்களை மார்க்கெட்டில் ஏமாற்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 0.1 டன் கம்மியாக தான் இருக்குது வோல்டாஸ்லேயும் பேனாசோனிக்லையும். ஸோ ஹிட்டாச்சியில் 1.5 டன் அது கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ கூலிங் கெப்பாசிட்டி ஹிட்டாச்சியில் தான் அதிகமாக இருக்குது. 3 ஸ்டார் ஏசி தான், சிங்கிள் பேஸ் கரண்ட் தான் எடுக்குது. ஸோ பவர் கன்சப்ஷன் பார்க்குறப்ப வோல்டாஸில் தான் ரொம்ப கம்மியாக எடுக்குது. அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ ஆனால் ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. பேனாசோனிக் மட்டும் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ ஏர் ஃப்ளோ ரேட்னு பார்க்குறப்ப ஹிட்டாச்சி வோல்டாஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ பேனாசோனிக்கோட ஏர் ஃப்ளோ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சவுண்ட் ப்ரெசன்ட் பார்க்குறப்ப ஹிட்டாச்சி தான் லோ நாய்ஸில் ரன் ஆகுது. வோல்டாஸ் அண்ட் பேனாசோனிக் கொஞ்சம் அதிகமாக நாய்ஸ் எடுத்துக்குது. ஸோ அவுட்டோர் கூலிங் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் தான். ஸோ கம்ப்ரஷன் பார்க்குறப்ப டிராபிக்கல் ரோட்டரி கம்ப்ரஸர் ஹிட்டாச்சிலையும், ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ ரோட்டரி பிஎல்டிசி மோட்டார் வந்து வோல்டாஸ்லையும், ஸோ ஆட்டோ கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி பேனாசோனிக்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கம்ப்ரஸருக்குமே 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அண்ட் பிசிபி போர்டுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. காப்பர் காயில் 3 மீட்டர்ஸ் இன்க்ளூடடாக வந்துடும். ஸோ மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே சேம் தான் 3 பிராண்டுக்குமே. ஸோ காஸ்ட் வைஸ்ன்னு பார்க்குறப்ப ஹிட்டாச்சி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்க பெஸ்ட் டீலர்கிட்ட எந்த பிராண்ட் கிடைக்குதோ அந்த பிராண்ட் போய்க்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசியோட கம்பேரிஷன் தான். என்ன பிராண்டுக்கலாம்னா டைக்கின், ப்ளூ ஸ்டார், எல்ஜிக்கு. மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க, 3மே சேம் டன் இல்லை. ப்ளூ ஸ்டார் மட்டும் ஒரு 0.1 டன் கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ கூலிங் கெப்பாசிட்டி டைக்கினுக்கும் எல்ஜிக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ 3 ஸ்டார் ரேட்டிங் தான். பவர் சப்ளை வந்து 3மே சிங்கிள் பேஸ் தான். ஸோ பவர் கன்சப்ஷன் எடுக்கிறப்ப ப்ளூ ஸ்டார் அது கம்மியாக எடுக்குது அண்ட் டைக்கின் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ ஸோ டைக்கின்லேயும் ப்ளூ ஸ்டார்லேயும் சேமாக தான் இருக்குது. ஆனால் எல்ஜியில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஏர் ஃப்ளோ ரேட்னு பார்க்குறப்ப ப்ளூ ஸ்டாரில் தான் அதிகமாக இருக்குது. சவுண்ட் ப்ரெஷர்னு பார்க்குறப்ப டைக்கின் ரொம்ப கம்மியான சவுண்ட்லேயே ரன் ஆகுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான். ஸோ கம்ப்ரஸர் டைப் வந்து ஸ்விங் கம்ப்ரஸர் டைக்கின்லையும், இன்வெர்டர் ரோட்டரி கம்ப்ரஸர் ப்ளூ ஸ்டார்லையும், டியூல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து எல்ஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் வைஸ்ன்னு பார்க்குறப்ப எல்ஜி ரொம்பவே சீப்பராக கிடைக்கிது. ஸோ 2 டன் ஏசியில். சரிங்களா? ஸோ பெட்டர் டீலர்கிட்ட 2-3 கொட்டேஷன் வாங்கிட்டு உங்களோட பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசியோட கம்பேரிஷன். என்னென்ன பிராண்டுக்கலாம்னா ஹிட்டாச்சி, வோல்டாஸ், பேனாசோனிக். சரிங்களா? மாடல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. ஹிட்டாச்சி 2 டன் இருக்குது. வோல்டாஸ் 1.7 டன் தான் இருக்குது மேக்ஸிமம். பேனாசோனிக்கில் 1.8 டன் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 டன் வந்து வோல்டாஸ்லையும் பேனாசோனிக் ரவுண்டாக வரல, ஹிட்டாச்சியில் மட்டும் தான் வருது. சரிங்களா? கூலிங் கெப்பாசிட்டி ஹிட்டாச்சியில் தான் அதிகமாக இருக்குது. மற்ற 2 பிராண்ட்லேயும் கம்மி தான். ஆனால் உங்களை 2 டன் சொல்லி ஏமாற்றி விற்றுருவாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டார் ஏசி தான், சிங்கிள் பேஸ் மிஷின் தான். பவர் கன்சப்ஷன் பார்க்குறப்ப வோல்டாஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அதோட டன்னேஜ் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ வோல்டாஸ்லையும் பேனாசோனிக்கில் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏர் ஃப்ளோ ரேட்னு பார்க்குறப்ப ஹிட்டாச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சவுண்ட் ப்ரெஷர் வந்து ஹிட்டாச்சி ரொம்ப கம்மியான சவுண்ட்லேயே ரன் ஆகுது. ஸோ கம்ப்ரஷன் பார்க்குறப்ப டிராபிக்கல் ரோட்டரி கம்ப்ரஸர் ஹிட்டாச்சிலையும், ஹை இஆர் ரோட்டரி பிஎல்டிசி கம்ப்ரஸர் வந்து வோல்டாஸ்லையும், ஆட்டோ கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து பேனாசோனிக் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப வோல்டாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு தோணுதோ நீங்கள் அந்த பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். ஸோ டெக்னிக்கல் கம்பேரிஷனும் பண்ணியாச்சு அண்ட் ப்ரைஸ் வைஸும் கம்பேரிசன் பண்ணியாச்சு. ஸோ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ நீங்கள் அது போய்க்கலாம். ஸோ டைக்கின் அண்ட் ஹிட்டாச்சி என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ டைக்கின் வந்து ஒன்லி ஏசி மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் ஹிட்டாச்சி வந்து ஜான்சன்ஸ் கண்ட்ரோல், அதாவது யார்க் அப்படிங்கிற பிராண்டோட சப் பிராண்டு தான் ஹிட்டாச்சி. ஸோ இப்போ நான் கம்பேரிசன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டாலும் சூஸ் பண்ணலாம். எல்லா பிராண்டோட ஏசியுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறனால நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்துக்கோங்க அண்ட் சர்வீஸ் வைஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இப்போ நான் கம்பேரிசன் பண்ணியிருக்கிற எல்லா டேட்டாஸுமே அவங்களோட ஓன் வெப்சைட்டில் எடுத்து ஸோ சம்மரியாக ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் பார்த்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி எடுத்துகிட்டு உங்களோட பெட்டர் சர்வீஸ் எங்கே கிடைக்குதோ அந்த பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.